அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அம்மா நான் ஒரு அதேதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். கரண்ட் பில்ல கட்டலான்னு கரண்ட் ஆபீஸ் தெரியாத யார் 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 கேட்கற கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. மாம்பழத்தில் இருக்குது மாம்பாக்கன்றாரு. மாம்பாக்கம் எங்க இருக்குதுன்னு தெரியல. இந்த கம்பத்துக்கு பக்கத்துல சரி ஏதோ ஒரு மேடம் அழகா உட்காந்து இருக்கிறாங்க. வழி கேட்கணும். பணம் போட்டு 1050 ரூபாய் வேற எடுத்தாங்க. பணத்தை கட்டணும் வாங்கணும். போராளி போராளி மாமழை என்றாலே மல்கோவா ருமானி கிளிமுக்கு போல வந்தானே கண்ணம்மாவும் மனக்கு புள்ளை என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எவரை கட்டிக்க சம்பளமா அம்மனை கட்டிக்க சம்பளமா அண்ணனை கட்டிக்க சம்பளமா ஹலோ மேடம் மாடலப்பா பெரிய தாவாரம் வசதியா இருந்தா போலாம். வாயை படுத்துக்கலாம். ஆனா எனக்கு உடம்பு நல்லா இல்ல. அப்படியா? ஹலோ மேடம் எங்க வாட் உசுர்ல நீ அப்படிதான் என்ன வாட் ப்ராப்ளம்? அதுலதான் ப்ராப்ளமே. என்ன மேடம் இங்கிலீஷே தெரியாதா? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒரு கேள்விப்பட்டேன் மேடம். இங்கிலீஷ் இங்கிலீஷ் வரேன்னு உனக்கு போட வச்சாங்களாமே. ஆமா அப்ப போட்டு முட்டி ஒன்னும் போட்டுக்கலாமே. இங்கிலீஷ் டீச்சர் மேடம் நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எது எதுல வாய வைப்புன்னு எனக்கு யாருக்குமே தான் தெரியல. ஹலோ மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? அப்படியா? எத்தனை வாட்டி? 3 வாட்டி வரும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். 3 வாட்டி வந்து சொன்னீங்கன்னா சைலன்ஸ் உங்க வாயானது வலிக்காதா? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் கச்சிரை சுமிக்கே. அப்படியே சொன்னா நம்பிற பத்தியா? என்னுடைய பேர் தான் மனோ ரஞ்சிதம். மனோ ஆமா சுமிக்கே. பொம்பளை மேல வைக்காத ஆம்பளை மேல வச்சு நடப்போம். என்ன பண்றது? எங்க தலையை ஆம்பளை மேல தான் வைக்கணும். இப்படியாத்தான் வச்சுட்டு போவோம். ஆமா தெரியுமா ஒட்டிக்கிட்டு மனோரஞ்சிதம். மை நேம்
ஏன்னு கேக்குறீங்க? ஆமா. ஒசமா பிள்ளைட அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளைட வாய்ப்பு இல்ல ராஜா. தெரியாதா? 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ, நான் தான் லேட் பண்ணிட்டப்பா. மேடம், எங்க இருந்து வர தெரியுமா? யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? இதற்கு 1000 அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. அப்படியா? சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் படம் எடுத்தாங்க. என்னது 1080? மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்கு. அது எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ போற இடம் பெருசா இருக்கு மேடம். எங்க இருந்தாலும் கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்து நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்களுக்காவது தெரியுமா? எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. இரும புரியல. நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேண்டியதுக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். ஐயோ, கரண்ட் ஆபீஸ் இதுதான்யா. ஓ மை காட், கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கதான் நான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளத்தான கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டல. வாப்பல்லே இருக்குமே. வாப்பல்லேவா? நீ மொச்சாடா. மிஷின் கட்டு போவாது. கரண்ட் ஆபீஸ்ல லெட்டர் கொடுவா போடுங்க. இதுனா கரண்ட் ஆபீஸ் இல்ல பாத்ரூம் பாடி. சுத்தமா கரண்ட் ஆபீஸ் தான் நான் போய் கீவுல நிக்கிறேன். ஓ, ஆக்சுவலி நான் சொல்லி கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. ஐயோ, 1050 உஷாரா எந்த ஆபீஸ்லமா உட்கார வைக்கிறாங்க? ஐயோ, நீங்க வீடு கட்டு உங்களுக்கு. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஐயோ, தேன் சாப்பிடுறீங்களா? ஐயோ, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பண்ணிட்டா இல்லன்னா மறண்டா. மறண்டாவா? நீங்க கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கொடுக்குறாங்க. ஐயோ, 1050 உஷா. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். இது கரண்ட் ஆபீஸ் தான். சந்தேகம். ஆமா, கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 மடன்னு இந்த கம்பத்தை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை செக்காதா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் எம்எல்ஏ ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? ஓ, இது பழைய கம்பம் படுது. நானே கம்பம் ஏறினா கூட யாருமே இல்லைன்னா என்ன பண்றது அவசரத்துக்கு? நானே உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 மடம் மேல ஏறிடுவேங்க. எதுவுமே இல்லாதவா மடுமடுன்னு நீங்களே ஏறிடுவீங்களா? லெகின் பேண்ட் போட்டுக்கலாம் மேடம். லெகின் பேண்ட் போட்டு நீங்களே மட 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 மடன்னு கம்ப ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு கீழே சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன, நீங்க போடலன்னா எனக்கு என்ன. 1050 உஷா. மாதுளை சப்போட்டா பழைய உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. ஏன் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? சாமான கை வச்சிங்களா? ஒட்டரை அடிச்சுட்டீங்க, சந்தனம் தெளிச்சுட்டீங்க, பூஜை போட்டுங்க. போடணும். நான் ஒன்ன மணி ஆட்டுச்சா? பூஜை பண்றது மணி ஆட்ட தெரியாதா? மேடம் இவ்வளவு வேகமா ஆட்டு
மாங்கொத்தாவது சொல்லுறாங்க. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல 1000 ரூபாய் தருவீங்க. சாப்பிடுறதுக்கு பொரி அவள் கடலை எதுவும் குடிக்கிறதுக்கா கட்டுவாங்க மேடம். என் முன்னாடி ஏறி வேலைக்கு போயிட்டு வந்து 1050 ரூபாய் கட்டிட்டு வரா கரண்ட் பில்லு பாடுன்னு சொன்னா சிரிக்கிறீங்களா? என்னது மேடம் சொம்பு சொம்பு ரொம்ப அடி வாங்கிது. புது சொம்பு நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன் நான். புது சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது ஏற்க முன்ன உதவாங்கன்னு பழைய சொம்பு திண்டிவனம் தோட்டக்காட்டு என்ன பண்ணணும் உனக்கு தான் தெரியும். 6 மணிக்கு மேல டார்ச் லைட் வச்சு நின்று கரண்ட் இல்ல பரவாயில்லைங்க. ஆமாண்டா போக்குவரத்துக்கு பாதுகாப்பா இருந்தேன். என்ன சொம்பு உள்ளனது ஏதோ மோரா கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. சரி ஆயுத பூஜைன்றாங்க. குடிப்போம் குடிச்சு பார்ப்போம். காசா பணமா 1050 ரூபாய் கட்ட போறேன். என்ன பண்றது? சரி சரி பில்லு கட்டிட்டு எனக்கு கொஞ்சம் மூட மாரி மோர் தானே குடிச்சேன் நானு. எல்லாம் எனக்கு 3 தெரியுது. மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? இன்னும் 5 நிமிஷம் வரையும் தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமா? பாட்டா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவாங்க. சரி பாடுங்க. கண்கூட்டு காலம் பாடினாலும் பாடுவாங்க. நல்லா பாடு. நல்லா கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு?
அடி வேணாம்னு சொல்லிட்டாங்களா? 1080 ரூபாய் பணத்தை எடுத்தாங்க. கட்டாத கொம்பு இருப்பாங்க. அம்மா என் பேண்ட் ஏதா அம்மா நான் எங்க தொங்குது? நான் சொக்கா போட்டாங்க ஏதா? என் 1080 ரூபாய் பணம். மேடம் நான் 12 மணிக்கு ஆச்சு இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா? அதெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன்டா. கரண்ட் ஆபீஸ்ல துணி கூட வச்சுக்கிறாங்க. ஐயனே பண்றோம். பரவாயில்ல, கரண்ட் பில்லு மிச்சம். ஆமா 1080 ரூபாய் எடுத்தா நான் கவுண்டர் உள்ள போச்சு. அப்ப பில்லு கொடுங்க மேடம். பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தியா? பத்தாது மேடம். ஏன்னா கொண்டாடி சேருவா மரமரம் கொடுங்க. டேய் அடங்கடா. டாவா மாமா இங்க பாரு. எதை பாக்க? நீ பணம் கொடுத்தியா? கொடுத்தேன். அது கவுண்டர்ல போச்சா? போச்சு. ஆமா சரி போச்சு. அது போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப், அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ்னு வருதுடா. அப்போ பில்லு வராதா? கரண்ட் எப்போ வந்தா அப்பதான் இப்ப கரண்ட் வந்தா வாங்கி போலாம். டேய் இங்க உட்காந்தா வாடா. என்ன கூப்பிடுறீங்க? பில்லு வந்துச்சுங்களா? அது ஒண்ணுதான் இப்ப குறை. பில்லு கொடுங்க மேடம். ஏய் என்ன கெச்சு பார்த்தா மேடம். வாடா. ஏமாவது சரி சாரி வாங்க சார். ஆமா இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே. யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னாரடா? உங்க சித்தப்பா சொன்னாரா? மேடம் நீங்க தான் சொன்னீங்க. நான் என்ன வேணா சொல்லுவேன், கேப்பியா? மனம் ஒண்ணா ஏய் இன்னும் ஒரு மேடம் கிடைக்காதா? மேடம் 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 என்ன பண்றீங்க? ஒரு அழகுதான். ரொம்ப அழகு நீ. மாய மூடுற. இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? இது நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி தெரியுமா? தெரியுமா? என்ன ஆயுதம் மூடுறாங்க கரண்ட் ஆபீஸ். டேய் நான் யாரு தெரியாமல என்கிட்ட வந்து 1050 கொடுத்து ஏமாந்தேன். ஆமாண்டா. இந்த மாதிரி மேடம் எனக்கு ஆட்டோ வர மாதிரி. செத்துப்போ மேடம் இருந்துன்னா புண்ணிய சொல்லு பாப்போம். மேடம் தோச்சு தந்த பூமிக்கு பாரம். ஒரு ஊரை விட மாட்டான் அம்மா. ஒரு ஊரு தரது முன்ன கார் எடுத்துட்டு வந்து இறங்குறேன். காரி விட்டு போய் தரமெல்லாம் அடிக்கிறாங்க. முன்ன வந்துடுறாமா ஊர் தவறாதே. அந்த சாப்பாடு போடுற இடம் எங்கன்னு பாக்குறான். அப்படியே எங்களுக்கு முன்ன போயிட்டு ஒரு அண்ணன் கூட சாப்பாடு ஒரே ஆள சாப்பிட்றானே. அந்த கோழிக்கறி வைக்கலாம் மூஞ்சி அப்படியே வீங்கி போகுது. இது வயிறா வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா அம்மா அது இந்திய பெருங்கடல். டேய் இது எங்க தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே மேடம். நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால் தா. பணம் இருந்தால் தா. இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசி. நஜா தாசி. தாசியா? தாசினா தெவடியா தானே? ஐயோ தெவடியா கொடுத்து 1050 ரூபாய் கட்டிட்டு அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ தெவடியா மேடம் தெவடியா மேடம். வாயில போடுறா. கை பட்டுக்குது 50 ரூபாய் கை இல்லாத போனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன். எப்படியா விடணும் தெரியாதா? 1050 ரூபாய் கட்டிட்டு ஓ சீனிவாசா
பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க என்ன பண்ணலாம்? பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸுக்காக என்னடா பண்ணலாம்? எத்தப்பா என்னடா பண்ணலாம்? இந்த பாலத்துல போனா நாய் விடாது படுக்குது. எப்படியா மேடம், எப்படியா மேடம்? என்ன பண்ணலான்ற? என்னடா பண்ணலான்ற கேக்குறேன். சொல்றியா பதில? நல்லா யோசிக்கிற பத்தியா? நல்லா அரப்பு குட்ட குதிரை மேய்க்கிற பாரு எப்படி? நல்லா துண்டு கொடுத்து மாட்டி எதிர் விட்டு மோள மாட்டோம் அம்மா. ஆனா எப்படி அவனுக்கு மட்டும் உடம்பு தள்ளுக்குதா பார்த்தா? என்னடா வயிற்று சாப்பிடுற? சாப்பிடுறது என்ன மேடம்? நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நாடகம் வர மாட்டான். செய்யா ராசி பண்ணுது. துணி கஞ்சி எடுத்து காட்டுவீங்க. எப்படி மேடம் அப்படி ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறேன். மேடம் பணத்தை கட்டிட்டு பில்லு வராதுன்னு நினைக்கிறேன். டேய் பணம் பணம்னு கேக்குறீங்க. சுடுகாட்டுக்கு போன பணமோ போனோமா? தாசி கிட்ட வந்த பணம் வீடு திரும்பி திரும்பாது. அது தெரிஞ்சு போன கதை தான். ஆமா, என்ன பண்ணலாம்? எதனா வேலை இருந்தா கொடுங்க. என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? சொன்ன மாதிரி அப்படியே வீட்டுல என்ன வேலை? 1050 ரூபாய் கட்டிக்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன். நான் உட்காரணும். உட்கார்றேன். நான் படுக்கணும். படுக்கிறேன். முட்டி போனா முட்டி போடணும். நானு ஆமா வேலைடா அதெல்லாம். பணத்தை கட்டிக்கிறேன். செஞ்சுட்டாங்கப்பா. அதனால என் வீட்டுக்கு எத்தனையோ ஆண்கள் வருவாங்க. ஆம்பளை வருவாங்களா? இன்னைக்கு முதல்ல நான் தான் ஓமர்தான் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் வருவாங்க? அவங்க ஒருவரால உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? இந்த வேலைக்கு பேர் என்ன? வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அம்மா நான் ஒரு அதேதான் குழந்தை ஷால் போடுது பாரு. நல்லா மதிப்பாட உடை பாவனை எல்லாமே அதேதான். நீ நாடகத்துக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. இதுல போய் சுத்தி வந்தா எல்லாம் வசூல் கிடைக்கும். நீ ஒரு டாபுருதான். நாடகம் முடிச்சது தெருவ போனா சொல்லுவாங்க, போறோம் பச்சா கரண்ட் பில்ல கட்டினா டாபுருமா. இவங்களால கூட்டா நல்லா அறிவு இருக்கா? அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்குதான். ஆம்பளை பசங்க உட்காந்துக்கிறாங்களே, ஒரு அடக்கம் உடக்கெல்லாம் கிடையாது. நீ ஒரு சமுதாயத்துல பெண்ணாங்கன்னா ஓ என்ன ஆம்பளையா மதிக்கல என்ன வாயிலுன்னு மூடுறா. என்னாடி வாய் எப்படியா நான் மாத்திக்கிறேன். நான் பார்க்க உட்காரு. யாரு வரணும் பாரு. இது என்ன கையா எவன் வருவானோ அந்த சட்டி பொருட்கள எவனை எவன்